ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை 2 வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஊற வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அது கூடவே ரம்பா இலையும் சேர்த்துக்கலாம். இது பிரியாணிக்கு சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகா நல்ல நீளமாக வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா மல்லி புதினா இலைகளை சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் தான் இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அது அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா வேகிற வரைக்கும் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பட்டாணி, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3 காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். காயெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா கூட எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா திருப்பி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும். நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்லேயே தண்ணியும் அளந்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம். லைட்டாக நம்ம அதை கிண்டி விட்டாலே போதும். ஏன்னா ஏற்கனவே ஊறி இருக்கிறனால ரொம்ப கிண்டனோன்னா அரிசி உடஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக நம்ம கிண்டிட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் தள்ளிட்டு வெறும் தண்ணியை மட்டும் எடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம் மிதமான சூட்டில். குக்கர் விசில் போட்டுட்டு மிதமான சூட்டில் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைங்க. அதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கும்போது ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. ஸோ லைட்டாக ஓரங்கள்லேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடி பிடிக்காமல் வந்திருக்கு. பாருங்கள்,
அவ்வளோதான், சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏஜே ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.